வணக்கம். நான் பாபு ராமநாதன். இந்த கவிதையை படித்த உடனே என்னுடைய இளமை காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு திரும்ப திரும்ப ஞாபகம் வந்தது. எங்கள் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லாமல் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்போ சிஎம்சி முடித்து சிக்னல் தாண்டி லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஆஃபீஸர்ஸ் லைன் ரோடு இருக்கும். அதில் பிளாட்ஃபார்ம் கடைகளில் ஒரு ஸ்லிப்பர் ஒன்று. அவர் 10 ரூபா சொன்னார். எங்கள் அம்மா 7 ரூபாய்க்கு கேட்டாங்க. இல்லைம்மா வராது, 9 ரூபா கொடுங்கன்னாங்க. எங்கள் அம்மா 7 ரூபா 50 பைசா கொடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் அவர் இல்லைம்மா அவ்வளோலாம் கட்டுப்படி ஆகாது, ஒரு 8 ரூபாவாவது கொடுங்க அப்படின்னாங்க. 8லாம் சரிப்பட்டு வராது, 7.5 ரூபாய்க்கு கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா போங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கூப்பிட்டு கை பிடிச்சி நடந்து வந்துகிட்டே இருந்துட்டாங்க. அந்த கத்திரி வெயில் என் பாதங்களை சுட்டதை விட அம்மா நமக்காக ஒரு ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு அந்த செப்பல் வாங்கி தரலையேன்றது என் மனதில் ஆறாத வடுவாக எப்பயுமே செருப்பு கடையை கடக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த நினைவு மனசில் தோன்றிக்கிட்டே இருக்கும். அவங்க வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, அன்றைக்கி அது அதிக விலைன்னு அவங்க கருதி இருப்பாங்க. பட் இந்த நிகழ்வை எனக்கு நினைவூட்டிய அந்த கவிதை உங்களுக்காக. எல்லா திருவிழாக்களிலும் ஏதோ ஒரு பொம்மை கடை முன்பு ஒரு அம்மா தன் குழந்தையை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு செல்கிறாள். ஏன்னா அம்மாவுக்கு தெரியும் இது விலை அதிகம், குழந்தையோடைய ஆசையை வச்சு அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்றதால. இந்த கவிதையை படித்த மாத்திரத்தில் என் வாழ்வில் ஒரு நிகழ்வு ஞாபகம் வந்தது. உங்களுக்கும் அப்படி இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.